அப்போ விசுவாசிக்கிறவளுக்கு கூடும் என்று சொல்லி பார்க்கும்போது தேவன் எப்படி அந்த மகன் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்காக விசுவாசத்தோடு வந்து கேட்டார். அந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே கூட ஜெபத்துக்கு ஆதாரமாக கர்த்தர் என்ன செய்ய அவர் சித்தம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற வேளையில வேதத்தை எடுத்தவர்கள் திருப்பிக் கொள்ளலாம். எஸ்தரின் சரித்திரம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்தவங்க 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாமா? வாசிக்கலாம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். துதிக்கிறோம் அப்பா, அம்மை சோத்திரிக்கிறோம். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வீழ்ந்த போதும் தென்றல் வீழ்த்தம் போதும் அசைந்தாடி செல்கின்றது. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வீசும் போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி கப்பலொன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி துதிக்கிறோம் நல்ல தேவனே. இந்த வேலைக்காய் நன்றி. இந்த வார்த்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம். இது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இதை எனக்கும் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென் ஆமென். வாசிக்கலாம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? அல்லேலூயா. உலக பிரகாரமான ராஜா எஸ்தரை பார்த்து அங்கு பார்க்கிறோம், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா எஸ்தர் அப்படியாக எஸ்தரை பார்த்துன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையில அந்த இடத்துல ராஜா அவளை நோக்கி என்று சொல்லி பார்க்கிற வேளையில அந்த எஸ்தர் என்ற இடத்துல உங்கள் வார்த்தை உங்க பேரை போட்டு அதை வாசிங்களேன். ராஜா அவளை நோக்கி, ஸ்வீனா ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? அல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? யார் சொல்ல முடியும்? ஸ்வீனா ராஜாத்தியே. அதே போல பிரதர் பக்கத்துல தம்பியா இருந்தாலும் பிரதரா இருந்தாலும் யாருன்னா ஒருத்தர் வாசிங்க, உங்க பேரை போட்டு வாசிங்களேன். ராஜா அவனை நோக்கி, புகழ் ராஜகுமாரனே,
உனக்கு என்ன வேண்டும்? அல்லேலூயா. யார் சொல்ல முடியும்? தேவ பிள்ளையே, என் ஆண்டவராகிய சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்னமா வேணும்? உனக்கு என்ன வேணும்? அந்த மாலை வேலையில நீ 2வது நாள் பிரேயர்ல வந்திருக்கிறியே, உனக்கு என்ன வேண்டும்? ஒரு தங்கச்சி அடிக்கடி சொல்லுவாங்க, இப்போ இருக்கிறாங்க ஜபத்துல, ஆண்டி எங்க ரிலேஷன் ஒரு ப்ராபசி சொல்லி இருக்காரு, அது நடக்கும், அதை நான் நம்புறேன். அல்லேலூயா. நேத்து பார்த்தேன்ல, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அப்ப விசுவாசிக்கிற உனக்காச்சாலும் சரி, எனக்காலும் சரி, அது கூடும், அது வாய்க்கும், அது ஆகும். அல்லேலூயா. அப்படியாய் ஆகும் என்று பார்க்கிற வேளையில இங்கு கூட எஸ்தர் ராஜாத்தை குறித்து பார்க்கும் போது அந்த சரித்திரத்தை அதை முழுமையா படிக்கணும்னு சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இன்றைக்கு நம்ம தேசம் அழிந்து கொண்டு சீர்கேட்டு போய் பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அவைகள் மத்தியில அந்த எஸ்தருக்கு ஒரு காரியம், ஏன் ஒரு அநாதை பெண், யாருமே இல்ல, அநாதை, அப்பா அம்மா இல்ல, சித்தப்பா அந்த பிள்ளைய பார்த்து தான் அண்ணன் பிள்ளையாச்சே என்று எடுத்து அந்த பிள்ளையை கொண்டு வருகிறார். கொண்டு வருகிற மாத்திரத்துல அவர் அந்த ராஜ்ய ஸ்தானத்துல அவளை விடுகிற வேலையில அங்க நிறைய கன்னி மாடத்துல ஸ்திரீகள் அநேகரா இருந்தாங்க. ஆனா இருக்கிற மத்தியில எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு கணம். அல்லேலூயா. அவ அநாதை இருந்த போதிலும் கூட அவளுக்குள்ள தேவ பயம் இருந்துச்சு, அவளுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் இருந்துச்சு. அந்த பயம், அந்த கீழ்ப்படிதல் இருந்ததின் நிமித்தமாக அங்கு பார்க்கிற வேலையில அங்க 3ஆம் அதிகாரத்துல பார்ப்போம், ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம், அதே எஸ்தர் சரித்திரத்துல 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுங்க, வாசிக்கலாம். அந்த அஞ்சக்கார ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தாங்க. சூசான் நகர கலங்கிட்டு. அல்லேலூயா. அந்த ஹிந்து தேசத்துல, எத்தியோப்பியா தேசத்துல அப்படியாக ஆகாஸ்வேர் ராஜா இருக்கிற வேளையில இந்த 127 தேசம் அழிய போகிறது என்று கேள்விப்பட்டு அவங்க அங்கலாய்த்து கொண்டு இருந்த வேளையில ஒரு பாரம் வருகிறது. என்ன என்று? எஸ்தருக்கு ஒரு பாரம். அப்படியாக நம்ம தேசம் அழிய போகிறது, இந்த நாடு அழிய போகிறது, இதுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்களே என்று சொல்லி இருந்து அவங்க கலங்கி கொண்டு இருக்கிற வேளையில மொர்தேக்காய் இந்த வார்த்தை எட்டின உடனே மொர்தேக்காய் எஸ்தரிடம் கட்டளை இடுகிறார். கட்டளையிடும் போது அப்ப பார்க்கிற வேலையில தான் இந்த 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, என்ன என்று சொல்லி பார்க்கிற வேலையில இங்கு என்ன என்று சொல்லி பார்க்கிற வேலையில 4ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அவ சொல்றா, இந்த தேசம் அழியறதுக்கு யார் முன்னால போயிட்டு ராஜாவுடைய சமூகத்துல போய் நம்ம அவர்கிட்ட பரிதபித்து பேச முடியும் என்று அவர் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற வேலையில எஸ்தர் சொல்றாளு, அவர் சொல்லி அனுப்புறா. எஸ்தர் மொர்தேக்காய்க்கு அவர் சொல்லி அனுப்புறா, இந்த சூசான் தேசத்துல போயிட்டு நீ என்ன சொல்ல போறனா, எல்லாரையும் உபவாசிக்கப்படி செய். யாருக்காக? எஸ்தருக்காக. ஏன் ராஜா கிட்ட போறேன், நான் ராஜாவுடைய சமூகத்துல போறேன், ராஜாக்கு முன்பாக ஒருவனும் போய் நிற்க முடியாது. ஏன்னா அது ஒரு யூத பெண்ணுடைய குலமா இருந்து அவ போகிறேன் என்று அவளுக்குள்ள ஒரு துணிவு. அந்த துணிவு வந்தது நிமித்தமாக நான் செத்தாலும் சாகுறேன், அந்த ராஜாவிடத்துல போக வேண்டும், அந்த ராஜாவுடைய காரியத்துல நான் நன்மையை பெற வேண்டும் என்று சொல்லிதான் ராஜா கிட்ட போனிட்டு இப்ப மொர்தேக்காய்க்கு சொல்லி அந்த தேசத்தை, அந்த நாட்டில் இருக்கிற அனைவரும் என்ன சொல்லிட்டா, எனக்காக உபவாசம் இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு 4ஆம் அதிகாரம் வாசிக்க வேணாம், 16ஆம் வசனத்துல உபவாசிக்கும்படி செய்துட்டா. உபவாசிக்கும்படி செய்துட்டு என்ன சொல்றாளா, நான் செத்தாலும் சாகுறேன், எனக்காக நீங்க உபவாசிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் இந்த தீர்மானம் எடுத்து அல்லும் பகலும் 3 நாள் அவள் திறப்பிலே நின்று தேவ சமூகத்திலே வந்த போது அவள் நிற்கிற வேளையில தான் ராஜாவுடைய கண்களிலே எஸ்தருக்கு தயவு கிடைக்குது. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது தான் அந்த 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், ராஜா அவளை நோக்கி, ஒரு மனுஷன்
ஒரு மனுஷி மேல அன்பு இல்லைனா கூப்பிட முடியாது, பேச முடியாது. அதே போலதான் ராஜா எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். அந்த அன்பின் நிமித்தமாதான் ராஜா என்ன பண்றாரு, ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? இந்த மாலை வேளையில எஸ்தர் ராஜாத்தியை போல நீ வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு என்ன வேணும்? நீ என்ன வேணும்னு கேட்டாலும் சரி, நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் சரி, அவ கேக்குறா இந்த தேசம் அழியக்கூடாதுன்னு. ஆனா நம்ம அப்படி கேட்க போறதில்ல. என் தேசம் அழியக்கூடாது, என் தேசம் சமாதானமா இருக்கணும், நான் வசிக்கிற இடம் நன்மையா இருக்கணும், நான் வாழ்கிற குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் தேவைகள் அநேகம், என் காரியத்தை வாய்க்க செய்யுங்கன்னு சொல்லும் போது இந்த காரியத்துக்கு தேவன் ராஜா பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. அந்த எஸ்தருடைய காரியத்தை கேட்க அவர் வல்லவராய் இருந்த ராஜா இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து சர்வ வல்லமுள்ள ராஜா அவர் கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் தேவ பிள்ளையே. அவர் கேட்டு அப்படியே விடல. அதே 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பி கொள்ளலாம். அன்றைக்கு கலங்கி கொண்ட சூசான் நகரம் இப்பொழுது அந்த ராஜாவுடைய கரத்துல எஸ்தர் அந்த சமூகத்துல போய் நின்ற மாத்திரத்துல எஸ்தர் ராஜாத்துக்கு ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதத்தை ராஜா கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு காரணம் அவர் சித்தப்பா. ஹல்லேலூயா. அந்த மொர்தேகாய் எங்க இருந்தவரு? வாசப்படியில காத்திருந்தவர். இன்னைக்கு நினைக்கிறியா, நான் எதுக்கும் உதவாதவ போல இருக்கிறேன், நான் யாருக்கும் உதவாதவ மாதிரி இருக்கிறேன்? கவலைப்படாத. மொர்தேகாய் அப்படிதான் காத்திருந்தாரு, வாசல்ல காத்திருந்தாரு. காத்திருந்த மொர்தேகாய், மா நான் சொல்றேன் கேள், நம்ம தேசம் இப்படியாய் நடக்க போகுது, நம்முடைய தேசத்துல இந்த மாதிரி காரியம் எல்லாம் நடக்க போகிறது. இப்படியாக ராஜாவும் ஆமானும் இப்படியா பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி, நீ அவருடைய சமூகத்துல நிக்கணும். நானும் அவருடைய சமூகத்துல ரட்டுடுத்தி சாம்பலிலும் புலம்பி நான் அழ போறேன், உபவாசிக்க போறேன் என்ற மாத்திரத்துல ராஜாவும் மொர்தேகாயும் எஸ்தரும் அந்த இடத்துல ஒருமனப்பட்டு அவங்க காத்திருந்து அவர்கள் இருந்த மாத்திரத்துல இங்க என்ன நடக்கிறது என்று பார்க்கிற வேளையிலே தேவ பிள்ளையே 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே வாசிக்கலாம். அப்பொழுது மொர்தேகாய் இளநீலமும் வெள்ளியுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவிடத்தில் புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. எப்படி இருந்துச்சு சூசான் நகரம்? கலங்கி கொண்டிருந்துச்சு தேவ பிள்ளையே. ஒன்று, அவங்க காத்திருந்தாங்க. அந்த ஆகாஸ்வே ராஜாவுடைய சமூகத்துக்கு அவங்க அப்படியாய் பொறுமையா இருந்த மாத்திரத்துல அந்த ஆகாஸ்வேர் மொர்தேகாய்க்கு செய்த காரியங்கள், ஆமான் மொர்தேகாய்க்கு தீர்மானம் பண்ணா. ஆனா கர்த்தர் மொர்தேகாயோடு இருந்தபடினால மொர்தேகாய்க்கு செய்த தூக்கு மரம் ஆமானுக்கு வழங்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு காரணம் தேவ சமூகத்துல நாம் பொறுமையோடு காத்திருக்கிற வேளையில அருமையான மகனே, அன்பு தம்பி, பிரதர் சொல்லுகிறது என்னவென்றால், ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது போல, ராஜகுமாரனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்துல மொர்தேகாய் என்ன கேட்டாரு? இந்த அநாத பெண் இப்படி நடக்குமா, இப்படி இருக்குமா, இந்த நாட்டுல இப்படி ராஜஸ்திரியா மாறிடுவாளான்னு நினைச்சு பார்த்திருப்பாரா? இல்ல. ஆனா கர்த்தர் நினைத்தார், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் நினைத்தார், அவர் உயர்த்துகிற தேவன். கர்த்தர் நினைத்தார், அவரை குப்பையிலிருந்து உயர்த்துகிறோம். எளியவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அவர் அமர பண்ணுகிற, உட்கார பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற தேவ பிள்ளையே. இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய தாழ்வில் நினைக்கவரை துதிக்கும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இங்கு நாம் புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனை குறிச்சு கூட நம்ம பார்க்கலாம் தேவ பிள்ளையே. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரத்தை எடுத்தவங்க 35ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அங்கு பார்க்கிற வேளையில ஒரு மனுஷனுடைய காரியத்தை பார்க்கிறோம். பின்பு அவர்
எரிகோவுக்கு சமீபமாய் வந்தபோது ஒரு குருடன், எத்தனை குருடன்? அந்த இடத்துல ஒரு குருடன், இன்னொரு இடத்துல 2 குருடங்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். 41ஆம் வசனத்துக்கு போயிடலாம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அங்க எஸ்தர் ராஜாத்தியே பார்த்து கேட்டாரு, எஸ்தர் ராஜாத்தியே, நான் உனக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், உனக்கு என்னமா வேணும்னு கேட்டாரு. இங்கு பார்க்கிற வேலையில இந்த குருடனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எப்படி நாள் உட்கார்ந்த, எங்க உட்கார்ந்த, என்ன செஞ்ச? அவர் லிஸ்ட் கேட்கல, நான் என்னப்பா செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்யணும் என்று இருக்கிறாய். அவன் நினைச்சிருப்பான் அந்த குருடன், டாக்டர் இன்னைக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் வேற ஏதோ சொல்றாரு, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்துக்கிறாரு, இவர் ஏதோ ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் நமக்கு சொல்ல போறாரு, ஏதோ ஒரு மெடிக்கலுக்கு அனுப்ப போறாரு. அப்படிதான் அங்க வாசிக்கிற வேலையில அதை நல்லா கவனிச்சு பாருங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அல்லேலூயா. வார்த்தை தான் அங்க மெயின். இந்த வார்த்தைங்க தான் ரொம்ப, அது ரொம்ப நம்மள எப்படி தப்பா இது பண்றதுக்கும் இருக்குது, நம்மள ஊக்குவிக்கிறதுக்கும் இருக்கிறது, அது நம்ம நன்மையாக அற்புதமாய் அதிசயமாகவும் நடத்த வைக்கிறது. ஏன் சொல்லி பார்க்கிற வேலையில நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று பார்க்கிற வேலையில அந்த குருடன் சொல்றான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேணும். ஒரே வார்த்தை சொல்லிட்டான், விசுவாசம். நேத்து பார்த்த இல்ல, அந்த மாதிரி விசுவாசமா சொல்லிட்டான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று. ஆனா பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன உடனே இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ உன் விசுவாசம், அந்த விசுவாசம் ரட்சித்ததுன்னா விடுதலை ஆக்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாலை வேளையில தேவ பிள்ளையே, நீ நான் அவரை நோக்கி இந்த 2வது நாள் கூட்டத்துல வந்தபடினால, மா நேத்து என்ன கூட்டம், நேத்து என்ன பார்த்துட்டு வந்தீங்க? ஒரு சிலர் கேட்பாங்க, நேத்து என்ன சொன்னாங்க வசனம், நேத்து எதை பத்தி பேசினாங்க, என்ன ஆண்டவர் உங்களோடு பேசினாங்க? நீ சொன்ன, நேத்து சொன்னாங்க நீ விசுவாசித்தா உனக்கு எல்லாம் நடக்கும்னு. இன்னைக்கு என்னமா ஆச்சு, இன்னைக்கு என்னமா சொன்னாங்க? அப்ப இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, என்ன பார்த்து ஏசப்பா கேக்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. அவன் பார்வை இல்லைன்னு கேட்டான். உனக்கு என்ன வேணும்? உன் தேவை, உன் காரியம், உன் கடன் பிரச்சனையா, உன் பலவீனமா, உன்னுடைய சூழ்நிலையா, எல்லாத்தையும் நீ பார்த்து கேட்கும் போது கர்த்தர் அங்க ஒரு நன்மையை வச்சு அங்க ஆசீர்வாதத்தையும் விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல சூனியமா எலிசா தேவனுடைய மனுஷன் அந்த சூனியமாவை பார்த்து கேட்கிறாரு. அங்க பார்க்கிற வேலையில அங்கும் என்ன பார்க்கிறோம்னா, அந்த எலிசா தேவனுடைய மனுஷன் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்யணும்? இந்த மாலை வேளையில தேவ பிள்ளையே, எலிசா தேவனுக்கு அடையாளம். நாம் முழங்கால் படிடலாமா? கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் முடிந்தவங்க. ஆண்டவரே, எலிசா தேவனுக்கு அடையாளமா இருக்கிறபடினால அங்கு பார்த்தோம் எஸ்தரின் சரித்திரத்துல ராஜா எஸ்தர் ராஜாத்தியே, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டாரு. சுவிசேஷ புத்தகத்துல வாசித்தோம், அங்க இயேசு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாரு. இங்கு பார்க்கிற வேளையில இயேசுவுக்கு அடையாளமா எலிசா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டுல என்னமா இருக்குது நீ கேட்கிற மாத்திரத்துல அவர் சொல்றாரு. அந்த அம்மா சொல்லுது, ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற எதுவும் என்கிட்ட இல்லைன்னு. தேவ பிள்ளையே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருதயம் தாங்க இது. யாருக்குன்னா 2 இருதயம் இருக்குதுன்னா எனக்கு ஒன்று கொடுத்துட்டு போயிடுங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு குடம் எண்ணெய்ன்னு. அந்த ஒரு குடம் எண்ணெய் இருதயத்துக்கு அடையாளமா இருக்கிறபடினால அந்த இருதயம் ஒரு தாகமாய் ஒரு வாஞ்சியா இருக்கின்றபடினால தான் ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறொன்று என் வீட்டுல இல்லைன்னு மாத்திரத்துல அவர் சொல்றாரு, நீ போய் உன் பக்கத்து வீட்டு அயல் வீடுன்னு போது பக்கத்து வீடு, அந்த வீட்டுல போயிட்டு பாத்திரங்களை கேட்டு வாங்கிவான்னு.
அந்த பாத்திரத்தை நிரப்ப சொன்னாங்க. நிரப்பி அவருடைய சூழ்நிலைகள், அவருடைய கடன்கள், அவருடைய பிள்ளைகளை அடிமைக்காய் கேட்ட காரியங்களை தேவன் அந்த இடத்துல மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிற தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையில நாம் ஆண்டவருடைய சமூகத்துல எலிசா தேவனுக்கு அடையாளமாய் இந்த மாலை வேளையில உன்னை என்னையும் பார்த்து, உன்னிடத்துல என்ன இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும். ஆம் தேவ பிள்ளையே, எதை நினைத்து வேதனைப்படுகிறாய், எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாய், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை விசாரிக்கிறவர். உன் கவலை, உன் சூழ்நிலை என் மேல வச்சடு, நான் உன்னை ஆதரித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால. எலிசா தேவனுடைய காரியமாய் இருந்து அவள் ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மை கொடுத்தது போல தேவன் உன்னை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால, சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால இந்த வேளையிலே நாம் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளுக்கு பக்கமாய் என் தேவனே இந்த வார்த்தை அப்படியே ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. அப்பா, பிள்ளைகளுக்கு இந்த கர்த்தர் இந்த நாள்ல வந்ததுக்கு ஒரு விடுதலை தருவீராக. அப்படியே நீங்க செய்யுங்க, அவருடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க, அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அற்புதத்தை செய்வீராக, இயேசுவின் நாமத்தினால பிதாவே.